அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், தாக்கங்கள் அது என்ன அடிப்படையில் அமையும் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அது அல்லாஹ்வின் கரத்திலே உள்ள ஒரு அம்சமாகும். சென்ற கால வரலாற்றிலே அல் குர்ஆனிலே அல்லாஹ் சில மனித வரலாறுகளை பற்றி பேசி இருக்கிறான். அதிலே ஆதி என்ற ஒரு சமுதாயம், உலக வரலாற்றிலே அவர்களை போன்று வாட்ட சாட்டமான மக்களை அல்லாஹ் படைக்கவில்லை. மலைகளை குடைந்து தங்களுடைய இருப்பிடத்தை உருவாக்கி கொண்டார்கள். அவ்வளவு பெரும் பெரும் உயரமான மக்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள் இறைவனை புறக்கணித்தார்கள், பாவம் செய்தார்கள். விளைவாக அல்லாஹ் அவர்களை அழிப்பதற்காக தன் படை பட்டாளங்களில் அல்லாஹ் காட்டை தான் பிரயோகித்தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். வஃபி ஆதின் இஸ் அர்சல்னா அலைஹிம் அர்-ரீஹல் அகீம். ஆதி என்ற சமுதாயத்திற்கு நாம் மலட்டு காற்றை நாம் அனுப்பி வைத்தோம். வஃபி ஆதின், ஆதி என்ற சமுதாயத்திற்கு அல்லாஹ் மலட்டு காற்றை அனுப்பி வைத்தான். மா ததர் மின் ஷைஇன் அத்தத் அலை இல்லா ஜஅலதுஹு கர்ரமீம். அந்த காற்று பட்ட உடனே மனித உடம்பு அப்படியே செதில் செதிலாக பொங்கி விழுந்து விடக்கூடிய அளவுக்கு, மக்கி போன பொருளாக மாறுகின்ற அளவுக்கு காற்றின் அந்த இயல்பான அமைப்பை மாற்றி அல்லாஹ் மிக பெரும் அழிவை ஏற்படுத்தினான் என்று ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்தி பேசியிருக்கிறான். காற்றின் மூலமாக அழிக்கப்பட்டார்கள். 7 இரவுகளும் 8 பகல்களுமாக தொடர்ச்சியாக அந்த கிராமத்தை நோக்கி காற்று சுழண்டு சுழண்டு அடித்தது. மிக பெரும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த காற்றை அல்லாஹ் அனுப்பி ஒரு சமுதாயம் யாருமே மீஞ்சாத அளவுக்கு அல்லாஹ் அந்த சமூகத்தை அழித்தான் என்று, அந்த அழிவுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய புயல் காற்று என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இதுல இந்த மனிதன் எவ்வளவு பாடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த பாடம் நடந்தும் கூட மனிதன் திருந்துவதாக இல்லை.